Hello everyone, I am back with another job update. Yes, இன்னைக்கு பாத்தீங்கன்னா KBB பேங்க்ல இருந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ரோலுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எஸ்பிஜி அப்படிங்கிற இந்த ரோலுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்களும் சரி இல்லை பிஜி முடிச்சிருந்தீங்களும் சரி, இது எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் மினிமம் 60% மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து சிஜிபிஏ மோடில் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா அந்த சிஜிபிஏவை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் 60% தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டாக தெரிஞ்சிருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கான்வர்சென்ட்டாக இருக்கணும். போஸ்டிங் லொகேஷன் எங்கே போடுறாங்களோ ஸோ அந்த லொகேஷனோட லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் possess 2 to 3 years of relevant experience from bank or NFC. அதாவது பேங்கிங் ஆர் என்பிஎஃப்சி அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னா அந்த லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, லோனில் கொடுக்குறாங்களா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இப்போ வந்து வெரிட்டாஸ் ஃபினான்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி பேங்க் கிடையாதவங்க, பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லோன்ஸு, 2-வீலர் லோன்ஸு, பிஸ்னஸ் லோன்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி பேங்கிங் கம்பெனியாக இல்லாட்டியும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, பட் மினிமம் 2 to 3 years ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா டைரக்டா பர்சனல் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க ஆஃப்டர் பேக்ரவுண்ட் செக்ஸ் அண்ட் மெடிக்கல் வெரிஃபிகேஷன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம போய்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறமா நம்மளோட க்ரைட்டீரியா நம்ம செலக்ட் ஆனோம், ஷார்ட் லிஸ்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் மெயில் ஐடிக்கு நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு நமக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் போயிட்டு நம்ம அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பொறுத்து அவங்க அந்த இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு ஃபர்தராக என்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நமக்கு ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த த்ரூ அவுட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே அதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம ரொம்பவே ஆக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பரை பார்த்து கொடுத்துருங்க. காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணல, பிகாஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட பேஸ் சேலரி என்னவோ அதை வச்சு உங்களுக்கு இப்போ போகிற இந்த போஸ்டிங்கான சேலரி அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ப்ரீ லாகின் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஓகே, இந்த ரோலில் நம்ம என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புது கஸ்டமர், இப்போ கேவிபியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கும், ஆர்டிக்கு நிறைய ஸ்கீம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு அது போக கேவிபியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க வித் டை அப் வித் நிறைய கம்பெனிஸோட. ஸோ அந்த மாதிரியான கேவிபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி புது கஸ்டமர்ஸ் வந்து நம்ம அக்வைர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டெய்லி இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லீட்ஸை நம்ம எப்படி கஸ்டமராக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. மினிமம் பார்த்தீங்கன்னா 4 நியூ கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மேப்டு பிரான்ச்சஸில், அதாவது பிரான்ச்சஸ்க்கு வரக்கூடிய புது கஸ்டமரை நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன், கஸ்டமர் வேலிடேஷன், மார்க்கெட் என்கொயரி, இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறது. இப்போ நம்ம பேங்க்ல வந்து ஒருத்தங்க புதுசாக லோன் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை பேங்க்ல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தங்க இது ஒரு ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேஒய்சி தான் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. கேஒய்சி அப்படிங்கிறது உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இப்போ அவங்க ஒரு ஸ்கீம்ல போட போறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ல அவங்க அப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றது, கஸ்டமருக்கு சொல்றது, அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு கொண்டுட்டு வந்து அந்த ஸ்கீமை போட்டு அவங்களுக்கு சேல் பண்ற வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு. அது போக லாகின் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்லா ரெஃபரன்ஸு, எல்லா நெசசரி யூனிட் எல்லாமே, செக்யூரிட்டி விசிட் எல்லாமே செக் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அதெல்லாமே செக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாங்ஷன் அத்தாரிட்டி, இப்போ நம்ம வச்சு லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை இப்போ ஒரு கோல்டு லோன், இல்லை 2-வீலர் லோன், இல்லை எஜுகேஷன் லோன், இல்லை பிஸ்னஸ் லோன், ஸோ மாதிரி லோன்ஸ் எல்லாம் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சர்ச் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு இருக்க குவரிஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம போய்ட்டு பிரான்ச் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வந்து அவங்களுக்கு சொல்லலாம். இல்லை நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டீமில் கேட்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு கேஷியர், அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஸோ அங்கே இருக்கக்கூடிய எங்களோட எல்லாத்தோடய ஒரு கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட ப்ராப்பரான இன்டர்வெல்லாம் ஃபாலோ அப் எடுத்து அந்த லீடை ஒரு ஆர்டராக, அதாவது ஒரு கஸ்டமரை ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது போக இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். கோஆர்டினேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ தான் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டாக்குமெண்டேஷன். இப்போ நமக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் லோன், இல்லை வந்து ஒரு என்ன ஒரு பேங்க்ல நடக்கக்கூடிய என்ன ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் அது எல்லாத்தோட டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரான்ச் ஹெட்டு, பிரான்ச்சில் இருக்கக்கூடிய மற்ற அஃபிஷியல்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் சாங்ஷன் மானிட்டரிங் அண்ட் ஹேண்ட் ஓவர். அதாவது நம்ம லோன்ல சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக இஎம்ஐ பே பண்ணுறாங்களா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர்டி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இப்போ ஆர்டி வந்து 6 months ஒன்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை பெர் இயர் போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ரினியூ பண்ணுறாங்களா, அது எல்லாமே நம்ம தான் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்தரான ரினியூவல், ஃபர்ஸ்ட் ரினியூவல் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் ஃபர்தரான ரினியூவலாக கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறீங்க என்னென்ன பிரான்ச் அவங்களுக்கு மேப் பண்ணியிருக்காங்களோ அந்த பிரான்ச்சுக்கெலாம் போயிட்டு நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அவங்க கஸ்டமர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட பிரான்ச்சில் இருக்கக்கூடிய லீட்ஸ், பிரான்ச் மேனேஜர் கூடலாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய கிராஸ் செல் அண்ட் அப்செல் டார்கெட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும். அது போக ஏதாச்சும் பேங்க்ல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இல்லை கஸ்டமர் டிஸ்கஷன் ஏதாச்சும் அந்த மாதிரினா அதை வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் பாக்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ் சஜஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ப்ராப்பரான கன்சர்ன் டீம் கூட எஸ்கலேட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இருக்குது. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் ஆல் மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான சிட்டிஸில் எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்க கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இந்த ரோலுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Thank you all. Thank you for watching.